ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்னா என்ன, அண்ட் தென் அது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நம்ம நிறைய கோடு எழுதியிருப்போம். ஸோ ஃபார் லூப் போட்டு கோடு எழுதியிருப்போம், வைல் லூப் போட்டு எழுதியிருப்போம், இஃப் எல்ஸ் போட்டு எழுதியிருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கோடு நம்ம எழுதியிருப்போம். ஆனால் அதெல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு, கரெக்டுங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இஃப் போட்டு இஃப் எல்ஸு அதுக்கப்புறம் ஃபார் லூப் இல்லை சும்மா டேரெக்டாக அப்படியே எழுதிடணும், கரெக்டுங்களா? ஸோ இது என்ன ஆகும்னா, அது அப்படியே ரன் ஆகிடும். நம்மளோட ஃபைலை ரன் பண்ணும்போது எல்லா எல்லா லைன் ஆஃப் கோடுமே எக்ஸிக்யூட் ஆகும், கரெக்டாக? அண்ட் ஆல்சோ இது எதுவுமே குரூப் பண்ணி இல்லை, எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இஃப் எல்ஸ் நான் எழுதுறேன்னா அது தனியாக ஒரு 10 லைன் ஆஃப் கோட். ஃபார் லூப்னா அதுக்கும் கீழே நான் எழுதுறேன்னா அது ஒரு 10 லைன் ஆஃப் கோட். இப்போ நம்ம லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பு இது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், அப்புறம் இந்த வைல் லூப் ரன் ஆகும், அப்புறம் மீதி என்னெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒன்று ஒன்றா ரன் ஆகிட்டு இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பிங் இல்லாமல் அண்ட் தென் நம்மளோட ஃபைல் ரன் ஆகும்போதே அது ரன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம இந்த மாதிரி டைரக்டா கோட் பண்ணும்போது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோடை நம்மளால வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ ஒரு லூப் இருக்கு, ஒரு ஃபார் லூப் இருக்கு, இல்லை ஒரு கண்டிஷன் இருக்கு, இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்கு. இந்த இந்த ஒரு ஃபார் லூப்போ இல்லை இஃப் எல்ஸ் கண்டிஷனோ நான் வந்து என்னோட ஃபைல் ரன் ஆகும்போது ரன் ஆகக்கூடாது. நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போதான் ரன் ஆகணும். ஆனால் அந்த கோட் வந்து என்னோட ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்கும். ஆனால் அது வந்து நான் ஃபைலை ரன் பண்ணனா ரன் ஆகக்கூடாது. நான் எப்போ அந்த கோடை வந்து ரன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போதான் ரன் பண்ண முடியணும், அது வரைக்கும் ரன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த லைன் ஆஃப் கோட் நான் வந்து மல்டிபிள் இடத்துல ரீயூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன்னா, சும்மா இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து டினோட் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு கீவேர்டு இருக்கு, ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கறதுக்கு. அந்த கீவேர்ட் தான் வந்து ஃபங்க்ஷன்றது அதோட கீவேர்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும், நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சும்மா ஒன்று ரைட் பண்றேன். இப்போ இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இதை சும்மா இப்படி கமெண்ட் பண்றேன், நான் சொல்றேன், இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து லாக் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு லைன் ஆஃப் கோட் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஆனால் மல்டிபிள் டைம்ஸ் ஆல்சோ நான் நினைக்கும் போது தான் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போதைக்கு நம்ம எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நம்மளால ரன் பண்ண முடியாது டேரக்டா ரன் பண்ணும்போது. ஆனால் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால ரன் பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ இந்த லாகை எனக்கு மல்டிபிள் டைம் இந்த மாதிரி நான் மல்டிபிள் டைம் போட்டுக்கலாம். இப்படி நான் போட்டேன்னா இது எல்லா லைன் ஆஃப் கோடும் ரன் ஆகும். ஸோ எனக்கு இது மல்டிபிள் டைம் வந்துடும், கரெக்டுங்களா? இப்போ இதுவே நான் இந்த இந்த இதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம், ஓகே? இதுக்குள்ள அந்த என்ன நமக்கு கோடு வேணுமோ அந்த கோடு இருக்கு. இப்போதைக்கு நான் கன்சோல் லாக் போட்டிருக்கேன், இங்கே ஏதாவது சம் கோடு இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் ஜஸ்ட் எப்போ எனக்கு தேவையோ எங்க வேணுமோ அங்க நான் இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் இப்படி கால் பண்ணா அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அன்டில் அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகாது, ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கன்சோல் போடுறேன், பிஃபோர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் சும்மா. ஸோ இப்போ ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகும், கரெக்டுங்களா? அப்போ அந்த இதுபடி பார்த்தா இந்த கன்சோல் தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆனால் அந்த கன்சோல் வராது, இந்த கன்சோல் தான் வரும். ஏன்னா
இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நான் ஒரு பிளாக் ஆஃப் ரீயூசபிள் கோட் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட். இந்த பிளாக்கை நான் வந்து இந்த லைன் ஆஃப் கோடுக்கு அப்புறம் தான் நான் கால் பண்றேன். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன் நேமை நான் இங்கே தான் போட்டிருக்கேன். அப்போ இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பிளாக் ட்ரிகர் ஆகும், அதாவது கால் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி எனக்கு இந்த கன்சோல் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வருது, அதுக்கப்புறம் தான் மை லாக்ன்றது வருது. அது ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இது வந்துருதுங்களா? ஆனால் இது ரன் ஆகலை. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனை எங்கே கால் பண்ணுறனோ அங்கே தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட ஒரு மெயின் யூஸ். நம்மளால வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும், அந்த கோடை ரீயூசபிளும் பண்ணிக்க முடியும். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எப்படி கிளிக் ஃபங்க்ஷன்லாம் நம்ம பார்த்தோம்ல, கிளிக் பண்ணால் ஈவென்ட் லிசனர் மூலியமா அது வந்து லிசன் பண்ணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி கிளிக் ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஓகே, ஃபைன். இப்போ இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து இப்போ ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷின்ல வந்து இப்போ நிறைய இது பார்த்துருப்பீங்க, ஒரு வெயிட் மிஷின் கூட வச்சுக்கலாமே. முன்னெல்லாம் இருந்துச்சு, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு காயின் போட்டோம் அப்படின்னா, இல்லைன்னா வந்து ஒரு ப்ராடக்ட் வென் பண்ற மிஷின் வச்சுக்கலாம். அதுக்குள்ள வந்து நிறைய அந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, மூவிஸ்ல கூட பார்த்துருப்போம், மேபி நேரில் கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஜஸ்ட் நம்ம போயிட்டு அந்த மிஷின்ல மணி வச்சோம், மணி கொடுத்து அந்த மிஷினுக்கு இன்சர்ட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம்னா, அந்த மணி ப்ளஸ் நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அந்த ப்ராடக்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்கும். நம்ம எப்போ கால் பண்றோமோ அப்பதான் அந்த கோட் லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சிமிலர் அந்த மிஷினும் நம்ம எப்போ காசு கொடுக்குறோமோ அப்போ அந்த காசுக்கான அந்த ப்ராடக்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் அப்படியே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன், அது எல்லாமே இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும்னு நினைக்கிறோமோ, இல்லை என்ன லைன் ஆஃப் கோட் ரன் ஆகணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து ரன் ஆகாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டா, ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், அந்த ஃபங்க்ஷன்ல இருக்க லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து ரன் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து சில டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு முக்கியம். இந்த கீவேர்டு வச்சு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் இது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, அடுத்து வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். அது என்ன நேம் வேணும்? இப்போ வேரியபிளுக்கு நம்ம எப்படி வேரியபிளோட கீவேர்ட் போட்டோம்ல, லெட் இல்லை வேர் இல்லை கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் போடணும். அடுத்து வந்து வேரியபிளில் நம்ம என்ன பண்ணோம், வேரியபிள் நேம் போட்டோம். அந்த வேரியபிள் நேம் என்னவா வேணா இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் நேம் என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து அந்த நேம்க்கு அப்புறம் இந்த நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு யூசேஜ் இருக்கு, நான் வந்து சொல்றேன். ஏன் இந்த பிராக்கெட் வந்து ஏன் நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம பின்னாடி பார்ப்போம், அது உங்களுக்கு புரியும். பட் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த பிராக்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்டை விட்டு வெளியே வந்து கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு நம்மளோட லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே நம்மளோட லைன் ஆஃப் கோட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட பேஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த இதுக்கு பேர் என்னன்னா நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம்டு ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் வச்சு அதை வந்து நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடா ரைட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு பேர் வந்து நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு டைப் இருக்கு, விச் மீன்ஸ் இதே ஃபங்க்ஷனை நம்ம வேற மாதிரி எழுத முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கன்சோல் லாக் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா,
எப்பயும் போல் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே கால் பண்ணணும். ஸோ இப்போ போயிட்டு ஜஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகிருக்கும், நேம்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஸோ இந்த இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நேம்டு ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ நம்ம வேரியபிளில் கூட பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 இல்லை 4 சம்திங் ஒரு நம்பர் இந்த மாதிரி இருக்குன்னா நான் இதை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும் வேரியபிளை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? லாக் போட்டு நான் அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே இதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு எரர் அடிக்கும். கரெக்டாக? ஏன்னா அந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கும். ரைட்? ஸோ இது நம்ம ஆல்ரெடி வேரியபிள் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். இப்போது அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே கால் பண்ணாமல் இந்த ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்படி இப்போ ஃபங்க்ஷனை நான் ஃபஸ்ட்டே கால் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிக்ளேரே பண்ணுறேன். ஸோ இப்போது என்ன நடக்கும்னா ஆக்சுவலி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இதுக்கு பேர் என்னென்னா ஹாய்ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது இந்த நம்மளோட ஃபைல், அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேற என்னெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோமோ, ஆல்ரெடி என்னென்னலாம் ஃபங்க்ஷனாக வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபைல் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான், அதோட வேல்யூஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், அதுக்கு வந்து வேல்யூ 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா அந்த வேல்யூவை அது வந்து எடுத்து வச்சுக்காது, ஜஸ்ட் அந்த வேரியபிளை மட்டும் எடுத்து வச்சுக்கும். இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து வச்சுக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹாய்ஸ்டட், ஜாவா ஸ்கிரிப்டில் ஹாய்ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த லைன் ஆஃப் கோட்ஸ் டாப் லெவலுக்கு மூவ் ஆகி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிடும். இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது லைன் பை லைன், 1 by 1 தான் அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்க ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸை அந்த ஹாய்ஸ்டிங் ஃபங்க்ஷன், அந்த ஹாய்ஸ்டிங் மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எங்கே ட்ரிகர் ஆகுதோ, அதாவது கால் ஆகுதோ, அப்போ அந்த இதை வந்து கால் பண்ணி விட்டுரும். இது வந்து சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ்க்கு தான் ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ வேரியபிள்ஸில் வேர் கீவேர்டு யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஆனால் லெட்டோ கான்ஸ்டன்ட்டோ யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் சில விஷயங்கள் மட்டும்தான் ஹாய்ஸ்டடாக ஒர்க் ஆகும், மற்றதெல்லாம் நான் ஹாஸ்டட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் நம்மளால் இப்படி யூஸ் பண்ணிட முடியாது, பட் ஃபங்க்ஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்தோம். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஒரு வேரியபிளுக்கு நம்மளால் வந்து இந்த ஃபங்க்ஷனை அசைன் பண்ண முடியும். வேரியபிளுக்கு நம்ம எப்படி வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையே நம்மளால் அசைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் மேபி வேரியபிள் ஃபங்க்ஷன் சம்திங், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு வேரியபிள். ஓகேவா? நான் ஜஸ்ட் இப்போ ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணுறேன், ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேரியபிள்.
இப்போ நான் இதை வந்து ஃபங்க்ஷனை நான் ஈக்குவல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது சிம்பிள். எப்பயும் போல் இந்த ஃபங்க்ஷன் கீவேர்ட் ஆக்சுவலி நம்மளோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கீவேர்ட், அடுத்தது ஃபங்க்ஷனோட நேம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபங்க்ஷன் நேம் வைக்க தேவையில்லை, ஏன்னா வேரியபிள் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் நேம் ஃபங்க்ஷன் நேமாக இங்கே ஒர்க் ஆகும். ஸோ அப்போது நமக்கு மீதி என்ன இங்கே மிஸ் ஆகுது, அந்த ப்ராக்கெட். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரியும் நம்மளால் ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ண முடியும். ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியும் நம்மளால் இந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் இதுதான். ஸோ இதுக்கு வந்து ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் நம்ம ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நேம் எழுதி அதுக்கப்புறம் லைன் ஆஃப் கோட் நம்ம எழுதணும். ஸோ அது வந்து நேம்டு ஃபங்க்ஷன். அடுத்தது ஒரு வேரியபிளுக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசைன் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ற கீவேர்டு மட்டும் இருந்தால் போதும், ஃபங்க்ஷனுக்கு நேம் வைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த வேரியபிள் நேம் ஃபங்க்ஷன் நேமாக ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை கால் பண்ணணும் அப்படின்னா, இப்போ சும்மா நான் டம்மியாக ஒரு இது போட்டிருக்கேன். நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா எப்பயும் போல் அந்த வேரியபிள் நேம் தானே இப்போ ஃபங்க்ஷன் நேமாக ஆக்ட் ஆகுது. நான் சிம்பிளாக இப்படி கால் பண்ணால் போதும். இங்கே பிரிண்ட் ஆகுதுங்களா? ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் இந்த ஃபங்க்ஷனை எழுதிக்க முடியும். ஓகே, அண்ட் ஒன் மோர் டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம இதில் பார்த்துடலாம். நம்ம இப்போ இந்த நேம்டு ஃபங்க்ஷன் வந்து ஹாஸ்டட் அப்படின்னு பார்த்தோம், அதாவது டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து கால் பண்ண முடியும், எரர் எதுவும் அடிக்காது, எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை நம்மளால் வந்து ப்ரீ டிக்ளேர் பண்ண முடியாது. அதாவது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது டிக்ளேர் பண்ணாமல். ஏன்னா இது வந்து ஒரு வேரியபிளில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், வேரியபிள் லெட்டு கான்ஸ்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து அந்த வேரியபிள்ஸை நம்மளால் டிக்ளேர் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போது இங்கேயும் அதே தான். இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டட் கிடையாது. அதனால் இதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இஃப் இன் கேஸ் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணோன்னா அது வந்து எரர் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நவ் அனதர் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், இதை வந்து ஏரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நேம், நம்ம அந்த வேரியபிள் நேம் அது நான் வந்து ஃபங்க்ஷன் நேம்னு சும்மா வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஈக்குவல் டு, இப்போ ஆக்சுவலி இங்கே ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் போடணும், கரெக்டுங்களா? கீவேர்ட் போடணும், அப்புறம் அந்த நார்மல் ப்ராக்கெட் போடணும், அதுக்கப்புறம் வந்து கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இங்கே இருக்க பேட்டர்ன் கரெக்டாக. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக இந்த ப்ராக்கெட் நார்மல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணனா இதுக்கு பேர் தான் வந்து ஏரோ ஃபங்க்ஷன். இந்த மாதிரியும் என்னால் ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் நான் சிமிலர் இங்கே எப்படி நான் இந்த வேரியபிளை கால் பண்ணோம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனையும் என்னால் கால் பண்ண முடியும். பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டுக்கு பதிலாக இந்த ஏரோ யூஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இது வந்து ஏரோ மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் இதுக்கு ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஏரோவை நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் அந்த டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சிமிலர். ஓகேவா? ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளால் வந்து இதை ஒன் லைனில் எழுதிக்க முடியும். இதோட சின்டெக்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டு. நான் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே லைனில் கூட என்னால் ஆக்க முடியும் இந்த மாதிரி. விச் மீன்ஸ் இன்னும் சொல்லப்போனால் இந்த கர்லி ப்ராக்கெட் கூட தேவைப்படாது, அப்படியே கூட என்னால் எழுத முடியும். அது எக்ஸிக்யூட் ஆகும் இந்த கர்லி ப்ராக்கெட் இல்லாமல் கூட, இந்த மாதிரி. ஸோ சிங்கிள் லைனில் நம்ம எழுதணும் அப்படின்னா அப்போது இது வந்து ஏரோ ஃபங்க்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு நான் இந்த மாதிரி வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னாலும் நம்மளால் பண்ண முடியும். இல்லை டேரெக்டாக நார்மல் ஃபங்க்ஷன் டைப் யூஸ் பண்ணி பண்ணாலும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 3 டைப்ஸ்லேயும் நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷனை எழுத முடியும்.
அண்ட் அந்த ஃபங்க்ஷனை நம்மளால் கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு சின்னதாக ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன் டைப் எல்லாம் பார்த்துட்டோம். இது ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் டைம் ஃபார் லூப் அதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, அதை வச்சு ஒரு ஒரு இது எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிள் ஒரு ஃபார் லூப், சும்மா ஒரு யூஸ் கேஸ்க்காக தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ எப்பயும் போல் லெட் I equal to 0, I greater than, sorry, less than or equal to 5, I plus plus. Now இங்கே நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ log I இந்த மாதிரி. ஸோ இப்போ இது வந்து ஒரு லைன் ஆஃப் கோட், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது லூப்பு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த லூப்பும் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டுங்களா? இந்த ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ தான் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த ஃபங்க்ஷன் இங்கே இப்படி கமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ இல்லை எங்கே கால் பண்ணுறனோ அங்கே தான். இப்போ நான் இங்கே கால் பண்ணேன்னா, மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த லூப் வந்து நடந்திருக்கும். 0லேருந்து 5 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன என்ன கோட் நமக்கு வேணுமோ அதை நம்மளால் எழுதிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்காக சில விஷயங்கள் தான் எழுதுகிறோம். பட் நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம், என்ன லைன் ஆஃப் கோட் வேணாலும் எழுத முடியும். ஃபைன். இப்போ அடுத்து வந்து இந்த ஃபங்க்ஷனில் இந்த ப்ராக்கெட்டோட ஒரு ஒரு மெயின் யூசேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷனோட லாஜிக் என்ன அப்படின்னா, நான் வந்து சில கண்டிஷன்ஸ் வைக்க போகிறேன். இஃப் ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேராமீட்டர்ஸ் நான் வந்து கொடுக்கணும் ஃபங்க்ஷனுக்கு. இங்கே இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்தா அதுக்கு பேர் பேராமீட்டர். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நம்பர் 1, நம்பர் 2, மெத்தட், இப்படி நான் வந்து 3 இது வந்து வாங்க போகிறேன். ஓகே, இதில் நம்ம எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம், வெறும் 1 மட்டும் வச்சுக்கலாம், இல்லை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பேராமீட்டர்ஸ். இதோட யூசேஜ் நான் இப்போ சொல்கிறேன், அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். மேபி யூசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மெத்தட் ஈக்குவல் டு நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், சில மெத்தட்ஸ் எழுத போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஆட் அப்படின்னு வந்துச்சுன்னா லாகில் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இதுவே எல்ஸ் இஃப்ல மெத்தட் ஈக்குவல் நான் ஷார்ட்டாக சப் அப்படின்னு வச்சுக்கலாம், சப்ஸ்ட்ராக்டுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு வந்து நம்பர் 1 மைனஸ் நம்பர் 2. இதுவே இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணலாம். மெத்தடில் மல்டிப்ளை, ஓகே, மல்டிப்ளைன்னு வந்துச்சுன்னா ஸோ 2 நம்பரையும் நான் வந்து ஏதோ ஒரு 2 நம்பர், என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்பரை போட்டு அந்த மல்டிப்ளிகேஷன் அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ வந்து நான் இங்கே போடும்போது நான் என்ன நம்பர், இப்போ 5 10 அந்த மாதிரி நான் எதுவுமே போடலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் எதுவுமே போடல. ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டரை நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரைட், இந்த நம்பர் 1 அப்புறம் நம்பர் 2, இது ஏதோ ஒரு நம்பராக இருக்க போது, அது என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் என்ன வேணால் இருக்கலாம். அப்போ இந்த மெத்தட் என்னவோ, மேபி ஆடாக இருக்கலாம், இல்லை சப்பாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளையாக இருக்கலாம். இது 3த்தில் ஏதாவது ஒரு மெத்தடாக இருக்க போது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது. இது 3த்தில் எது வேணால் இருக்கலாம்.
அப்போது ஆடாக இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணு, சப்ஸ்ட்ராக்டாக இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணு, மல்டிப்ளையாக இருந்துச்சுன்னா 2 நம்பரையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணி கொடு. இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே நான் வந்து பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட நேம்க்கு பக்கத்தில் இருக்க அந்த நார்மல் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ். நவ் இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்டில் இந்த நம்பருக்கான ஆக்சுவல் வேல்யூவை கொடுக்கணும். இந்த பேராமீட்டர்ஸ்க்கான ஆக்சுவல் வேல்யூவை நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல கொடுக்கணும். அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் எழுதுகிற இடத்துல நம்ம இங்கே அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ப்ராக்கெட்டில் போடுறதுக்கு பேர் பேராமீட்டர். ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல இருக்கிறதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 நம்பர் கொடுக்க போகிறேன். 5,4, ஸ்ட்ரிங்காக வந்து மல்டிப்ளை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்பயும் இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஆல்சோ இந்த ஆர்குமெண்ட்ஸை இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணும். அப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதுதான் ஃபஸ்ட்டு பேராமீட்டரோட வேல்யூ. ரெண்டாவதாக என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறனோ அதுதான் ரெண்டாவது பேராமீட்டரோட வேல்யூ. இங்கே மூணாவதாக என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறனோ அதுதான் மூணாவது பேராமீட்டரோட வேல்யூ. ஓகேவா? ஸோ நான் என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆர்குமெண்ட்ஸையும் பாஸ் பண்ணணும், அதாவது வேல்யூஸை பாஸ் பண்ணணும். இப்போது நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ 5 × 4 20, கரெக்டுங்களா? ஸோ 5 × 4 மல்டிப்ளை, இங்கே இந்த எல்சிஃப் வந்து பாஸ் ஆகுது, ஏன்னா மெத்தட் வந்து மல்டிப்ளை. ஸோ அதனால் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுக்குது. இதுவே நான் இங்கே ஆடுன்னு கொடுத்தேன்னா 5 × 4 5 + 4 ரைட் 9 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஃபங்க்ஷனும் டைனமிக். நான் என்ன நம்பர் வேணால் கொடுக்கலாம், இந்த 3 மெத்தடில் என்ன மெத்தட் வேணால் கொடுக்கலாம். இஃப் இன் கேஸ் நமக்கு வேறு மெத்தட் இருக்குன்னா கூட நான் இன்னொரு எல்சிஃப் போட்டு என்னால் இன்னும் நிறைய எழுத முடியும். கரெக்டுங்களா? என்ன மெத்தட் என்ன நம்பர் வேணாலும் என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸாக கொடுக்க முடியும். ஆல்சோ அந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய வேல்யூவை பேராமீட்டராக கெட் பண்ணி அதை டைனமிக்காக என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு 2 நம்பரை ப்ளஸ் பண்ணணுமா, ஓகே 2 நம்பர் இருக்குது அதனால் வந்து நம்ம அதை ப்ளஸ் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து நம்பர்லாம் தெரியாது, ஏதோ ஒரு நம்பர் வரும், அப்படி வந்துச்சுன்னா நான் வந்து ப்ளஸ் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணணும், இல்லைனா வந்து மல்டிப்ளை பண்ணணும், இல்லை வேறு எது வேணால் பண்ணலாம், லூப் கூட பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் என்ன டேட்டான்னு தெரியாது. அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போது தான் எனக்கு தெரியும், ஆர்குமெண்ட்டாக அதை பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இல்லை அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம இந்த பேராமீட்டர் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டராக அந்த வேல்யூவை கொடுத்து தென் அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இந்த 2 இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் எழுதுகிற இடத்துல, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுற இடத்துல நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறோன்னா அதுக்கு பேர் பேராமீட்டர்ஸ். எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், 1 கொடுக்கலாம், இல்லை எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை எங்கே நம்ம கால் பண்ணுறோமோ அங்கே நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்க்கு தேவையான வேல்யூஸை கொடுக்கணும், அதுக்கு பேர் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேராமீட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்துருக்கீங்களோ அத்தனை ஆர்குமெண்ட் நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியே ஆகணும். இங்கே 3 பேராமீட்டர்ஸ் இருக்குன்னா இங்கே 3 வேல்யூ, அதாவது 3 ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அப்படி பாஸ் பண்ணலைன்னா அது எரர் அடிக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எங்கெல்லாம் கால் பண்ணுறீங்களோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணும் 3 வேல்யூவை. ஏன்னா இங்கே வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் எப்போலாம் நம்ம கால் பண்ணுறோமோ அப்போலாம் அந்த ஃபங்க்ஷன் அந்த 3 வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது அந்த 3 வேல்யூ இல்லைன்னா அதை வந்து எரர் அடிச்சிடும், சம்திங் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி இப்போ இங்கே 2 தான் இருக்குது, ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா 3 பாஸ் பண்ணாலும் எரர் அடிக்கும். ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டரே இல்லை அந்த ஃபங்க்ஷனுக்கு.
ஸோ அப்படி பண்ணாலும் அது வந்து தப்பு. ஓகேவா? எத்தனை பேராமீட்டர் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட் தான் நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நமக்கு எங்கெல்லாம் எதுவுமே தெரியாது, என்ன வரப்போகுதுன்னு தெரியாது, ஆனால் அந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணணும். அது ஒரு லூப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லாஜிக்காக இருக்கலாம், இந்த மாதிரி லாஜிக்காக கூட இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். நமக்கு வேல்யூவே தெரியாதுன்ற இடத்துல இந்த மாதிரி நம்ம பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த பேராமீட்டர்ஸில் நம்ம வந்து இன்னொன்று பண்ண முடியும். அதாவது டிஃபால்ட் பேராமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஓகே இந்த ஃபங்க்ஷன் மாதிரி கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் ELE ஃபங்க்ஷன் log. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது பேராமீட்டர் நான் கொடுக்கக்கூடாது, அதாவது ஆர்குமெண்ட்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு பதிலாக ஆனால் எனக்கு வந்து பேராமீட்டராக இங்கே இருந்தாலும் நான் டிக்ளேர் ஒன்று பண்ண போகிறேன். அதாவது என்ன பண்ணலான்னா, நேம் ஈக்குவல் டு சும்மா கெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த நேமை நான் ஆர்குமெண்ட்டாக இங்கே செட் பண்ணியிருக்கேன், சாரி பேராமீட்டராக செட் பண்ணியிருக்கேன். ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கால் பண்ணுற இடத்துல. ஸோ இப்போது நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னா நான் வந்து இதுக்கு வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அதாவது ஆர்குமெண்ட்ஸாக எதுவுமே சென்ட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்கே பேராமீட்டர் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஸோ அதாவது இதுக்கு பேர், இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ்க்கு பேர் என்னன்னா டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து இருக்கும் அந்த பேராமீட்டருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுவே நான் இப்போ இதை வந்து அப்படியே டேரெக்டாக கால் பண்ணேன்னா எனக்கு கால் ஆகும், எனக்கு எரர் எதுவும் அடிக்காது. ஆல்சோ எனக்கு வந்து அந்த இதுவும் பிரிண்ட் ஆகும், அந்த நேமும். இது டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ ஒர்க் ஆகும். ஆனால் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டராக, ஐ மீன் அந்த பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட்ஸ், ஒரு வேல்யூ நான் அனுப்பலாம், அப்படி அனுப்ப முடியுமான்னு கேட்டால் அனுப்ப முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு வேல்யூவை அனுப்புகிறேன், ஆர்குமெண்ட்டாக நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் எனக்கு தேவையான ஒரு நேமை அனுப்புகிறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த டிஃபால்ட் வேல்யூவை இக்னோர் பண்ணிவிடும், நம்ம என்ன வேல்யூ சென்ட் பண்ணுறோமோ அந்த வேல்யூவை தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் எந்த ஆர்குமெண்ட்ஸும் அனுப்பலை, அதனால் வந்து கெஸ்ட்ன்ற டிஃபால்ட் பேராமீட்டரோட வேல்யூவை எடுத்துக்குது. செகண்ட் டைம் நான் வந்து என்னோட நேம் அனுப்புகிறேன், ஸோ அப்போது டிஃபால்ட்டை இக்னோர் பண்ணிடுச்சு, நான் என்ன டேட்டா அனுப்பணும் அதை தான் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் வேல்யூஸும் நம்மளால் அந்த பேராமீட்டர்ஸ்க்கு செட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டிஃபால்ட் வேல்யூ இல்லாமல் டேரெக்டாக பேராமீட்டரை மட்டும் நம்ம கொடுத்தோம், அந்த ஃபங்க்ஷனில் வச்சுருந்தோம். ஸோ அப்போ டேட்டா அனுப்பணும். இந்த மாதிரி டிஃபால்ட் பேராமீட்டரை நம்ம செட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு டேட்டா இருக்கிறப்போ டேட்டா அனுப்பிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, அப்போ டிஃபால்ட் இது ஒர்க் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போது நம்ம இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் நம்ம வந்து இந்த கன்சோல் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா அங்கேயே அந்த லைன் ஆஃப் கோட் வந்து முடிஞ்சிடுது. கரெக்டுங்களா? இப்போது எக்ஸாம்பிள் இதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும், அடுத்தது ஆட் அப்படிங்கிறதுனால இந்த ஆட் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும், இந்த லைன் ஆஃப் கோட் வந்து வரும், அதோட முடிஞ்சிடுச்சு. அதாவது அது பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சிடுச்சு. ஆனால் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அது பண்ணி முடிச்சுதா இல்லையா? இப்போது இந்த கன்சோல் வந்து ஜஸ்ட் வந்து எல்லாம் இப்படி வச்சுக்கலாமே, நம்ம வந்து ஒரு டேட்டா, இதே மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, ப்ராசஸ் பண்ணுறோம், அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது இப்போ இருக்கிற லைன் ஆஃப் கோட் படி அதை ஸ்டோர் பண்ணுது, ஓகே. ஆனால் அது ஸ்டோர் பண்ணிடுச்சா இல்லையான்றத, இல்லை என்ன ஸ்டோர் பண்ணியிருக்குன்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல.
ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணும்னா, இங்க என்ன ப்ராசஸ் நடக்குதோ, அது இப்போ இல்லன்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இப்போ இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, அதாவது ட்ரிகர் ஆகுது. ஏதோ சம் கோட் வந்து இங்க லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. அது எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம், அந்த ஃபங்ஷனை யார் கால் பண்ணாங்களோ, இல்ல எங்க கால் பண்ணாங்களோ, அங்க நான் ஒரு டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு நான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து இதோட ரிசல்ட்டா நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா, சிம்பிளா அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிற அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? TURN. ஸோ ரிட்டர்ன். இதுல நான் வந்து சிம்பிளி நமக்கு வந்து நம்பர் 1 + நம்பர் 2 இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். இதுதானே இதோட ரிசல்ட்டு. இப்போ ஜஸ்ட் இந்த ரிட்டர்னில் நான் இதை எப்படி போட்டேன்னா, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம போடலாம். ஸோ இந்த ரிட்டர்ன் இங்கே வந்து மைனஸ் அண்ட் இங்கே வந்து மல்டிப்ளை. இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று எழுதிட்டேன்னா, இந்த இது என்ன பண்ணும்னா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே இந்த ரிசல்ட்டை நம்மளால் வந்து எடுத்து வாங்கிக்க முடியும். இப்போ எப்படி நம்ம இங்கேருந்து ஒரு டேட்டாவை அனுப்புகிறோமோ அந்த டேட்டாவை ஃபங்க்ஷன் வாங்கிக்குதோ, அந்த ஃபங்க்ஷன் கிட்டேருந்து நம்ம இப்போ எங்கே கால் பண்ணோமோ அங்கே நம்மளால் வந்து சில வேல்யூஸை இல்லை அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி டைரெக்டாக போட்டால் அது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணணும் அந்த ஃபங்க்ஷன் கால். ஸோ நான் வந்து சிம்பிளாக ரிசல்ட் ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷன். இந்த ரிசல்ட்டை நான் வந்து இங்கே லாக் பண்ணுறேன். அந்த ரிசல்ட்டை தான் நமக்கு வேணும் ஆக்சுவலி. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி. இப்போது நம்ம இங்கே போனோன்னா இது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கன்சோல். இது நம்மளோட ரிசல்ட் கன்சோல். மேபி நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஜஸ்ட் ஒரு இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்மி ஸ்ட்ரிங் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுது. நம்ம என்ன இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோமோ அது வரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே இந்த மாதிரி இல்லாமல் அதோட மெத்தட் என்னன்னு நான் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சிம்பிளாக இங்கே நான் மெத்தட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா, இங்கே வந்து ஆட் அப்படிங்கிறது தான் அதோட மெத்தடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இங்கே இந்த மாதிரி பேராமீட்டர் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நான் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக கூட கொடுத்து ஆடட் சும்மா இந்த மாதிரி கூட என்னால் பண்ண முடியும். ரிசல்ட் வந்து ஆடட் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன வேணாலும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ரிட்டர்ன் வந்து எதுக்குன்னா, ஜஸ்ட் அது எக்ஸிக்யூட் ஆனால் மட்டும் போதாது. அது எக்ஸிக்யூட் ஆகி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ 2 நம்பர் ஆட் பண்ணோம். அதான் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட். அப்போ ஆட் பண்ணியாச்சா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆடட் இல்லை சக்ஸஸ்ஃபுல், ஆடட் சக்ஸஸ்ஃபுல், மல்டிப்ளைட் சக்ஸஸ்ஃபுல் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இல்லையா, அந்த ரிசல்ட் ஆக்சுவல் டேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்மளால் வந்து டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நவ் அடுத்து வந்து நம்ம ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், மை வேரியபிள் அப்படின்ற மாதிரி. ஓகே, மை வேரியபிள் ஈக்குவல் டு அரௌண்ட் இந்த மாதிரி, இல்லை ஜஸ்ட் வந்து ஆர்ஒய் இப்படி நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நான் மை வேரியபிள் அப்படின்னு நான் இங்கே நார்மலாக கொடுத்துருக்கேன். அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் இல்லை, எந்த ஒரு
எதுக்குள்ளே இல்லை, டைரக்டாக இருக்குது. இப்போது இந்த வேரியபிளை என்னால் இங்கே டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் எங்கே வேணும்னாலும் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போது நான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக இந்த மை வேரியபிள் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன்னா எனக்கு அந்த மை வேரியபிள் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் என்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ROIன்னு வருதா. ஸோ ஒரு இடத்துல அதாவது காமனாக ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதை வேறு எங்கே வேணும்னாலும் எதுக்குள்ளே வேணும்னாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் குளோபல் ஸ்கோப். குளோபலாக ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு அது எங்கே வேணால் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் குளோபல் ஸ்கோப். இது ஆக்சுவலி வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இந்த ஸ்கோப் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து குளோபல் ஸ்கோப். நம்ம காமனாக ஒரு இடத்துல அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனுக்கு வெளியே யூஸ் பண்ணலாம், wherever we want, எங்கே வேணாலும் நம்மளை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து லோக்கல் ஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு வேரியபிளை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். லெட் ஃபங்க்ஷன் வேரியபிள் அப்படின்னு இப்படி வைக்கிறேன். ஓகே, இது வந்து சும்மா ஃபங்க்ஷன் வேரியபிள் இந்த மாதிரி. இப்போ இந்த வேரியபிள் இது வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேரியபிளை இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே என்னால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அது பண்ண முடியாது ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் ஆகிருக்கு. அதனால் என்னால் குளோபலாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்டு, கரெக்டுங்களா. ஆனால் இதுவே நான் இந்த மை வேரியபிளை நான் இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு விட்டு வெளியே இப்போ உள்ளே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது ஆல்ரெடி பார்த்தோம். நான் இப்போது வெளியேவும் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ROI அப்படிங்கிறது என்னால் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அது குளோபல். ஏன்னா குளோபலாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எங்கே வேணால் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த வேரியபிள் ஃபங்க்ஷன் வேரியபிள் அப்படிங்கிறது நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன். அப்போது இந்த ஃபங்க்ஷன் வேரியபிளில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஃபுக்குள்ளே கூட என்னால் யூஸ் பண்ண முடியும். மேபி நான் இந்த இதுக்கு பதிலாக ஓகே இந்த ஒரு கன்சோல் கூட நான் போடுறேன். ஸோ லாக் ஃபங்க்ஷன் வேரியபிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணால் தான் அது வரும். ஏன்னா அந்த எரர் அடிக்கிறதுனால அதுக்கு அடுத்த லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போது இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வேரியபிள் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதா. ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வச்சுருக்கேன், ஆனாலும் இஃபுக்குள்ளே என்னால் யூஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃபோ எல்சிஃபோ எத்தனை நெஸ்டட் இஃப் இருந்தால் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஆனால் அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஃபங்க்ஷன் விட்டு வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் லோக்கல் வேரியபிள். அடுத்து வந்து பிளாக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பிளாக் அப்படின்னா இப்போ நான் இந்த இஃபுக்குள்ளே ஒரு வேரியபிள் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் இருக்குது, அந்த இஃப்ங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கோட், கரெக்டுங்களா. இப்போ இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் நான் வைக்கிறேன்னா பிளாக் வேரியபிள் அப்படின்னு ஒன்று. இந்த மாதிரி வைக்கிறேன்னா இந்த வேரியபிளை என்னால் இந்த இஃப்பை விட்டு வெளியே எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே கூட என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து லாக் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் இங்கே இந்த பிளாக் வேரியபிளுக்கு ஒரு லாக், இஃபுக்குள்ளே ஒரு லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி. ஸோ இப்போது நான் இஃபுக்குள்ளே ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன், அதை அந்த இஃபுக்குள்ளேயே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்பயும் போல் நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் அந்த இஃபை விட்டு வெளியே, அந்த பிளாக்கை விட்டு வெளியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிளாக் வேரியபிள் இங்கே ஒன்று பிரிண்ட் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு எரர் அடிச்சிடும். ஆக்சுவலி இங்கே ரிட்டர்ன் இருக்கிறதுனால இந்த லைன் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் இல்லாமல் பண்ணோன்னா அந்த லைன் ஆஃப் கோடும் எக்ஸிக்யூட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? ஸோ அந்த இஃப்பை விட்டு என்னால் வந்து வெளியே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் பிளாக் வேரியபிள், பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்கோப் நம்ம காமனாக ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ளே எவ்வளோ நெஸ்டட் இஃப் இருந்தாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது குளோபல். ரெண்டாவது லோக்கல். லோக்கல் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனில் இல்லைன்னா ஒரு பிளாக்ல ஒரு காமன் இல்லை பேரண்ட் பிளாக்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட் பிளாக்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அதை அந்த பேரண்ட்டுக்குள்ளே இருக்க எதுக்குள்ளே வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த பேரண்ட்டுக்குள்ளே நிறைய நெஸ்டட் இஃப் இல்லை நெஸ்டட் லைன் ஆஃப் கோட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா கூட நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான், ஃபங்க்ஷனுக்கு வெளியே கிடையாது. அடுத்தது வந்து இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக் ஆஃப் கோட் இருக்குன்னா அந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு பேர் வந்து பிளாக் ஸ்கோப் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளை அந்த பிளாக்கை விட்டு வெளியே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இஃப் இருக்குன்னா இஃப்க்குள்ளே மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இஃப்பை விட்டு வெளியே, அதாவது அதோட பேரண்ட்டில் கூட யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன் நம்ம யோசிச்சோன்னா பேரண்டால் சில்ட்ரனுக்கு டேட்டாவை கொடுக்க முடியும். ஆனால் சில்ட்ரனில் இருக்க டேட்டாவை பேரண்டால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சில்ட்ரன் வந்து பேரண்ட்டுக்கு கொடுக்க முடியாது அந்த டேட்டாஸு. ஓகேவா? அந்த வேரியபிள் டேட்டா. ஓகே, ஸோ எல்லா டேட்டாவும் கிடையாது, அந்த வேரியபிள், அந்த டிக்ளேர் பண்ண வேரியபிளோட டேட்டாவை வந்து நம்மளால் பேரண்ட்டுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கோப்ஸில் வந்து 3 டைப் இருக்குது: லோக்கல், குளோபல், பிளாக். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இதுலேயே இன்னொரு முக்கியமான டாபிக் என்னன்னா சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங், அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சின்க்ரோனஸ் அசின்க்ரோனஸ் அப்படின்னா, நம்மளோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்தது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைன், இந்த மாதிரி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு பேர், அதாவது ஒன்று முடிஞ்சாதான் இன்னொன்று, அது முடிஞ்சாதான் அடுத்தது, அது முடிஞ்சாதான் அடுத்தது, இந்த மாதிரி போகுது இல்லை ஒர்க், அதாவது ரன் ஆகுது இல்லை, இதுக்கு பேர் சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங். சின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று முடிஞ்சாதான் அடுத்தது, ஒன்று கம்ப்ளீட் ஆகாமல் இன்னொன்றுக்கு போகாது. இல்லை அதுலேயே அந்த ஃபஸ்ட் இதுலேயே எரர் இருக்குன்னா அடுத்து அந்த இது எரர் த்ரோ பண்ணுமே தவிர அடுத்ததுக்கு நம்மளால கொண்டு போகாது, அங்கேயே லாக் பண்ணிடும். அதோட அந்த மற்ற ஸ்கிரிப்டுமே வந்து ரன் ஆகிறது லாக் ஆகிடும், அந்த ஃபர்ஸ்ட் லைனே ஏதாவது எரர் அப்படின்னா. ஸோ விச் மீன்ஸ் அந்த லைன் கம்ப்ளீட் ஆகாமல் அடுத்த லைனுக்கு போகாது. இதுக்கு பேர் சின்க்ரோனஸ். அசின்க்ரோனஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த 10 ஃபங்க்ஷனும் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும். சின்க்ரோனஸ் மாதிரி ஒர்க் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது ஃபங்க்ஷன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3வது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப டைம் டேக்கனாக இருக்கும். ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேனே, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க, நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அந்த ஃபுட்டு வர வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகணும். சப்போ நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கும். ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வேற எந்த ஒர்க்கும் நம்ம பண்ணலை, ஃபுட்டுக்காக மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த வெயிட்டிங் டைம் இருக்குல்ல, ஸோ ஏன்னா இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகி நமக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து சாப்பிட முடியும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபங்க்ஷன் என்னால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் சின்க்ரோனஸ். அசின்க்ரோனஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம், ஆனால் ஃபுட்டு வர ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த அரை மணி நேரம் வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன், ஃபுட்டுக்காக மட்டும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். பிட்வீனில் நான் என்ன ஃபுட்டு வர வரைக்கும் என்ன பண்ணலான்னா, சும்மா டிவி பார்க்கலாம்,
இல்லை வேற ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது நமக்கு பர்சனல் ஒர்க் இருக்கும் அதை பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம், ஏதாவது ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இங்க நம்ம ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, அது பெண்டிங்ல இருக்கு, ஆனா அது இன்னும் வந்து நமக்கு டெலிவர் ஆகல. ஆனாலும் நான் அதுக்காக வெயிட் பண்ண மாட்டேன். அதை வெயிட் பண்ணாம நான் வேற என்ன வேலைகள் எனக்கு இருக்கோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்க என்கிட்ட ஒரு 10 ஃபங்க்ஷன் இருக்குன்னா, அந்த 10 ஃபங்க்ஷனும் அசின்க்ரோனஸா இருந்துச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணாது. அது அடுத்தடுத்து ரன் ஆகிக்கிட்டு பேரலா ரன் ஆகும். ஆக்சுவலி 10மே பேரலா ரன் ஆகும். எது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு இருக்குன்னா, அந்த ஃபங்க்ஷன் அசின்க்ரோனஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் 1 ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா, அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாது. ஃபங்க்ஷன் 2 ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அந்த ஃபங்க்ஷன் முடியுதோ இல்லையோ, ஃபங்க்ஷன் 1 அது முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, அதை ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1 ட்ரிகர் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் 2 ட்ரிகர் பண்ணி விட்டுரும். அடுத்த ஃபங்க்ஷன் என்னவோ அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ வெயிட்டே பண்ணாது. இங்கே வெயிட்டிங் டைமே இருக்காது இந்த அசின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங்கில், அந்த மெத்தட்ல. சின்க்ரோனஸ் அப்படின்னா கம்பல்சரி வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஆனால் அசின்க்ரோனஸ் அப்படின்னா அது ஓகே, அது மட்டும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கட்டும், நான் ஆர்டர் பண்ணிட்டேன், எப்போ வரப்போகுது, அது வரட்டும், அது வரைக்கும் நான் என்னோட மற்ற வேலைகள் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபங்க்ஷனும் ஃபுட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நான் ஆர்டர் பண்ணி விட்டேன் அவ்வளோதான், அதோட ரெஸ்பான்ஸ் எப்போ வேணா வரட்டும், டெலிவரி எப்போ வேணா ஆகட்டும். மீதி வந்து நான் ப்ளே கேம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்போ அந்த அந்த ஃபங்க்ஷனை நான் ரன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சாட் வித் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அது வந்து ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேரலாக நம்ம எவ்வளோ வேணாலும் ரன் பண்ணிட்டே போக முடியும், எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணாலும். அதுக்கு பேர் அசின்க்ரோனஸ். ஓகேங்களா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட நேச்சர் பை டிஃபால்ட் சின்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் நமக்கு ஆல்ரெடி தெரியும். லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ஃபங்க்ஷன் முடியாமல் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போகாது. அதாவது ஒரு லைன் ஆஃப் கோட் ரன் ஆகாமல் அடுத்த லைன் ஆஃப் கோடுக்கு அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாது. அந்த லைன் ஆஃப் கோட் ரன் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் இதுக்கான அந்த டெஃபினேஷன். அந்த மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும்னா என்ன பண்றேன், ஜஸ்ட் இப்போ சிம்பிளா இங்க ஒரு லாக் இருக்கு, இது வந்து 1 அப்படின்னு இருக்கு, அடுத்தது இங்க 2 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 1 தான் ரன் ஆகும், அப்புறம் தான் 2 வரும். கரெக்டுங்க? அந்த 1 ரன் ஆகுற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த 2ன்றது ரன் ஆகும். ரைட்? ஸோ இதுக்காக இது வெயிட் பண்ணும், அந்த ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணும். 2க்காக அது வந்து ஐ மீன் 1 வந்து ரன் ஆக ரொம்ப நேரம் ஆகுது, அதனால அதை வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது அப்படி கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதுக்காக அதை வெயிட் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைன் பை லைனாக இருக்கும். இதுக்கு பேர் சின்க்ரோனஸ். அசின்க்ரோனஸ் அப்படின்னா என்ன மாதிரினா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணுன்னா இப்போதைக்கு சிம்பிளாக ஒன்று நான் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து லாக், இது வந்து ஸ்டார்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஒரு லாக்ல எண்ட். ஓகேங்களா? இப்போ இங்கே நடுவில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு மெத்தட் இருக்கு செட் டைம் அவுட் அப்படின்னு. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை யூஸ் பண்றேன். இதுக்கும் அசின்க்ரோனஸ் சின்க்ரோனஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்றேன். என்னன்னு ஒரு 5000 இது வந்து இந்த இதோட பேஸ் சின்டாக்ஸ் செட் டைம் அவுட் அப்படிங்கிற மெத்தட். அதுக்கு வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் போட்டு நம்மளால வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இது என்ன பண்ணுன்னா, நம்ம இங்க என்ன நம்பர் கொடுக்குறோமோ, இங்க கொடுக்கறது வந்து மில்லி செகண்ட்ஸ். இங்க 5000 மில்லி செகண்ட்ஸ்னா 5 செகண்ட்ஸ்ன்னு அர்த்தம். 1000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். கரெக்டுங்களா? அப்போ 5000 அப்படின்னா 5 செகண்ட்ஸ். அப்போ 5 செகண்ட்ஸுக்கு இது வந்து இந்த செட் டைம் அவுட், ஐ மீன் இந்த செட் டைம் அவுட்டுக்குள்ள என்ன இருக்கோ அது ரன் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அது பார்ப்போமா. ஆக்சுவலி இந்த செட் டைம் அவுட் ஃபர்ஸ்ட் இந்த லைன் ஆஃப் கோட் ரன் ஆகும், அடுத்தது இதை ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா லைன் பை லைனாக தானே ரன் ஆகும். ஆனால் நம்ம வந்து 5 செகண்டுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி இங்கே நம்ம வச்சுட்டோம். அப்போ இந்த 5 செகண்டுக்காக வெயிட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்கா இந்த அடுத்த லைனை போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுரும். அந்த 5 செகண்டுக்கு அப்புறம் தான்
இந்த கன்சோல் வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் இது வந்து பிரிண்ட் ஆகும் நமக்கு. பார்ப்போமா? ஸோ இப்போ பாருங்க, ஸ்டார்ட் எண்டு இன்னும் ஃபினிஷ் ஆகலை, அந்த 5 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணும். ஸோ 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு அசின்க்ரோனஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த செட் டைம் அவுட் 5 செகண்டுக்கு வெயிட் பண்ணுது. அப்போ நம்ம இந்த எண்டு வந்து இதுக்கப்புறம் தான் நடக்கணும் 5 செகண்ட், அப்போ 5 செகண்ட் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எண்டு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா இந்த எண்டு வந்து 5 செகண்டுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கும். கரெக்டுங்களா? ஆனா வந்து அசின்க்ரோனஸ் கான்செப்டே அது கிடையாது. இது வெயிட்டிங்ல எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு தேவையில்லை. அடுத்தடுத்து என்ன இருக்கோ நான் ரன் பண்ணிக்கிட்டே போகணும். ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பீரியட் இருக்கா, அது முடிகிற வரைக்கும் அது பேரலா ரன் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு இடத்துல நான் மற்ற கோடெல்லாம் ரன் பண்ணிட்டு போறேன், அவ்வளவுதான். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸ்கிப் மீன்ஸ் அந்த ரிசல்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த அந்த டைம்ல மட்டும் அது அந்த எப்போ முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ரிசல்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த அசின்க்ரோனஸ். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம என்னன்னா இந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக எண்டு வந்து முடிஞ்சிடும். இந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் ஆகும். அந்த 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் இது வந்து வரும். ஏன்னா 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது முடிஞ்சிடும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ அப்போது அந்த ஃபினிஷ் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் நம்ம கன்சோல் போட்டு பார்க்குறோம், வைக்கிறோம். ஒரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன லைன் ஆஃப் கோடு வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டெஃபினிஷன் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அசின்க்ரோனஸ்னா என்ன, அசின்க்ரோனஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து நம்ம ஒரு நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இதில் கால் பேக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த கால் பேக் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர்ஸ் செட் பண்ண முடியும், ஆர்கியூமெண்ட்ஸ் அனுப்ப முடியும். அந்த ஆர்கியூமெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனையே நம்மளால அனுப்ப முடியும். அதுக்கு பேர் தான் கால் பேக். நம்ம ஆர்கியூமெண்ட்னா என்ன அனுப்புவோம்? ஏதாவது ஒரு வேல்யூ, ஒன்று ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஏதாவது ஒரு டேட்டாவை அனுப்புவோம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனையே நம்ம அனுப்ப முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம அந்த வெயிட்டர் கிட்ட ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி வச்சிடுறேன். ஸோ அப்போ வெயிட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிடுவாங்க. கரெக்டாக ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி என்னைய கால் பண்ணுவாங்க. ஸோ சிமிலர் இங்கேயும் அதே தான். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை ரன் பண்ணுவேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக நான் அனுப்புவேன், பேராமீட்டர். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன், ஸோ க்ரீட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். க்ரீட்டிங். ஓகே, ஸோ என்ன ஒன்றா இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேம், ஏதோ ஒரு நேம் வரப்போகுது, நம்ம சும்மா நேம்ன்ற ஒரு பேராமீட்டர் வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த கால் பேக். ஸோ இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி. ஓகே, ஸோ நவ் என்னோட லாகில் ஹலோ வெல்கம், ஸோ இங்கே வந்துட்டு என்னோட நேம், இந்த மாதிரி நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அந்த நேம். அடுத்தது அந்த கால் பேக். கால் பேக் அப்படிங்கிறது நான் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவோமோ அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் குட் பை அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா ஒன்று என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் குட் பை அப்படின்ற மாதிரி ஒரு கன்சோல் மட்டும் இருக்கட்டும், இந்த மாதிரி. இப்போ நான் இந்த greet அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அங்கே 2 பேராமீட்டர் இருக்குது, நம்ம இங்கே 2 ஆர்கியூமெண்ட் அனுப்பணும். ஃபஸ்ட்டு நேம், அப்போ நான் வந்து என்ன ஆர்ஒய் அப்படின்னு நான் அனுப்புகிறேன் சும்மா. ஓகே, ஆர்ஒய். அடுத்து வந்து கால் பேக், கரெக்டுங்களா? ஸோ அந்த கால் பேக் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குட் பை அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கால் பண்ணி விட்டால் போதும். ஸோ இப்போ நான் இதை வந்து இங்கே போயிட்டு ரன் பண்ணனா, ஃபஸ்ட்டு
ஹலோ வெல்கம் ஆர்ஒய் அப்படிங்கிற மாதிரி போட்டுருச்சு. அடுத்தது இந்த குட் பை ஆட்டோமேட்டிக்காக கால் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் நம்ம இங்கே கால் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனை தான். ஆனால் இந்த இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஆர்கியூமெண்ட்ஸாக அனுப்பி அதை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில். அதாவது கால் பேக் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி ஃபுட்டு ரெடி ஆனோடனே வெயிட்டர் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபுட்டு ரெடி ஆகிற ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆன உடனே நம்மளை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அதே தான் இங்கே ஒரு யூசர் உள்ளே வராங்க, நம்ம வெல்கம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்புறாங்க, குட் பை, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா அப்போது இந்த மாதிரி கால் பேக் மெத்தட் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுலேயே வந்து இன்னொன்று இருக்கு, கால் பேக் ஹெல் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அது என்னன்னா இப்போ ஸோ ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த மாதிரி வச்சுக்கலாம், நேம் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட் பை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுறோம். அப்புறம் வந்து கிவன் சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வராங்க, யாரோ ஒருத்தவங்க சும்மா வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்று சும்மா சாப்பிட வாட்டர் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிவ் வாட்டர் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் மேக் சம் கான்வர்சேஷன். ஓகே, இதெல்லாம் சும்மா ஒரு டம்மி ஃபங்க்ஷன்ஸ், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுட்ருக்கேன். அந்த கால் பேக் ஹெல்க்காக நான் வச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு கான்வர்சேஷனை நம்ம மேக் பண்ணணும். லாக் சம் கான்வர்சேஷன் அண்ட் ஃபைனலி அவங்க வந்து லீவ் ஆகிடுவாங்க. ஸோ குட் பை. ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனையும் இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனும் தனித்தனியாக இருக்குது. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள நம்ம க்ரீட்டிங் பண்ணணும், நம்மளோட வீட்டுக்கு வெல்கம் பண்ணணும். அடுத்து வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை ஜஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் வாட்டர் இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சம்திங். அதுக்கப்புறம் அவங்க கூட நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அவங்க வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ குட் பை. ஸோ இப்போது இது ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் செம்ம ரிலேஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம இப்போ கால் பண்ணணும்னா இப்படி கால் பண்ணணும். அதாவது greet அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ள நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி தான் அதை கால் பண்ண முடியும், ஏன்னா அது ரிலேஷன். ஸோ இது எப்படி இருக்குன்னா இங்கே வந்து இது முடியும் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு க்ரீட்னு ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அது வந்து எது கூட ரிலேஷன் இருக்குன்னா கிவன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கூட ரிலேட்டில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நான் நெஸ்டடாக எல்லா ஃபங்க்ஷனையும் போட்டுக்கிட்டே போகணும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ நெஸ்டடாக இந்த மாதிரி நான் கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே போகணும். ஃபைனலி குட் பை. கரெக்ட்? ஸோ ஃபைனலி இந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு நெஸ்டடாக உள்ளே போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இதை தான் வந்து இப்போ இதை சிம்பிளி நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனெல்லாம் நான் இந்த க்ரீட்டுன்ற கால் பண்ணால் போதும், இந்த எல்லா ஃபங்க்ஷனும் ரன் ஆகும் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கால் பேக்காக வந்து அந்த ஃபங்க்ஷனே நம்மளால் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா?
ஸோ இப்போ இந்த நேமையும் நான் எடுத்துறேன், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு எது இன்புட்லாம் கிடையாது. ஆனால் நம்ம வந்து கால் பேக்காக ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் அனுப்புகிறோம். அப்போது அது என்ன ஃபங்க்ஷன்னா கிவன் அப்படிங்கிறது. கிவன் ஃபங்க்ஷனுக்கு என்ன கால் பேக்காக போகுதுன்னா கான்வர்சேஷன். கான்வர்சேஷனுக்கு என்ன கால் பேக்காக போகுதுன்னா இந்த குட் பை. ஸோ இந்த மாதிரி கால் பேக்காக நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று அனுப்பிக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ரிலேட்டபிளாக இருக்குல்ல. ஸோ இதுக்கு பேர் தான் கால் பேக் ஹெல்ப். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை மெயின்டைன் பண்ணுறது அண்ட் ரீடபிலிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம். இதை நம்ம அதை பார்த்தோன்னே நம்மளால வந்து அவ்வளோ சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியாது. கரெக்டுங்களா? இது என்னது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், அதில் இருக்க டேட்டாவை நம்ம இதுக்கு கொடுக்கணும், இல்லை அந்த டேட்டாக்காக வெயிட் பண்ணணும், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும், அப்புறம் இன்னொன்று. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. கரெக்டுங்களா? ஒன் பை ஒன்னாக தான் ரன் ஆகும். ஸோ இதை இதுக்கு பேர் ஆக்சுவலி கால் பேக் ஹெல்லு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மெத்தட் பேர் தான் ப்ராமிஸ். ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த கால் பேக் ஹெல்லில் இந்த கிரீட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு டேட்டா அவைலபிளாக இருக்குது. அதாவது நேம், யார் வந்து நமக்கு நம்மளோட வீட்டுக்கு வராங்க அவங்களோட நேம் அப்படின்னு வச்சுக்கலாம், இங்கே அவைலபிளாக இருக்கும். அடுத்தது நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம், அப்போ யாருக்கு கொடுக்க போகிறோம், யார் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ அருண் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு போகிறாங்க. அப்போ அந்த அந்த பர்சனுக்கு வாட்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சன் அந்த வீட்டில் இருக்கவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுப்பாங்க தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட ஒரு டேட்டா நமக்கு ரெண்டாவது ஃபங்க்ஷனில் தேவைப்படுது. ரெண்டாவது ஃபங்க்ஷனோட ஒரு டேட்டா மூணுக்கு தேவைப்படுது. இல்லைனா ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்று நடக்கும். இந்த மாதிரி தான் அங்கே இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாம, இல்லைனா வந்து ரீடபிலிட்டி இன்னும் பெட்டரா வைக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து அண்ட் இந்த இடத்துல இன்னொன்று கூட நம்மளால யோசிக்க முடியும், இது எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல அந்த அசின்க்ரோனஸே ஒர்க் ஆகாது. ஒன்று முடிஞ்சாதான் இன்னொன்று, இன்னொன்று முடிஞ்சாதான் இன்னொன்று, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராமிஸ் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு டேட்டா எப்போ அவைலபிளா இருக்கு, இப்போ அவைலபிளா இருக்கா, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அவைலபிளா இருக்குமா, இல்லைன்னா அது அவைலபிளே இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த ப்ராமிஸ். ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணுவோம் அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக. ஸோ ஆர்டர் கன்ஃபார்மும் ஆகலாம், கன்ஃபார்ம் ஆகாமலும் இருக்கலாம். ஆல்சோ டெலிவரும் நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். கரெக்டுங்களா? இது ஃபியூச்சரிஸ்டிக், நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஆர்டர் பண்ணுவோம், அது ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுதா, இல்லை டெலிவர் ஆகுதா, டெலிவர் ஆகலையா அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக். கரெக்டா? ஸோ இதை பண்றதுக்கு தான், இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு தான் இந்த ப்ராமிஸ். ஓகேவா? ஸோ இதோட ஸ்டேட்டே வந்து ஃபர்ஸ்ட் பெண்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்ஃபில் கம்ப்ளீட் ஆகுதா இல்லை நாட் கம்ப்ளீட்டடா. ஓகே. இந்த இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒரு ஒரு ப்ராமிஸ் ஃபங்க்ஷன், இதுக்கு வந்து ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ப்ராமிஸ் அப்படிங்கிற சும்மா ஒரு வேரியபிள், அவ்வளோதான். ஸோ இதில் இதோட ஃபர்ஸ்ட் பேஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா, நியூ அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். அடுத்தது ப்ராமிஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி லைன் ஆஃப் கோட்ஸ் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபங்க்ஷன், ஸோ இதில் வந்து ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட். ஸோ இது என்னன்னா, இந்த ப்ராமிஸ் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா ரிசால்வ் ஒர்க் ஆகும், ஃபெயில் ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி சக்ஸஸா ஃபெயிலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் லெட் சக்ஸஸ்
ஈக்குவல் டு ட்ரூ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறோம், நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலை. இல்லைன்னா வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு ஒரு கடையில் வாங்குறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கடையில் வாங்கணும்னு நினைக்கிறோம். நம்ம ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை கேட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட முடியாதுல்ல, பேமெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? பேமெண்ட் பண்ணால் அந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபெயில் ஆகிடும், ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம், சக்ஸஸ். ஓகே, இஃப் சக்ஸஸ் நம்ம வந்து இந்த ரிசால்வ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரிசால்வ் தான் வந்து சக்ஸஸுக்கான, அதாவது சக்ஸஸான ரிசல்ட்டை அனுப்பும். ஓகேவா? சக்ஸஸான ரிசல்ட்டை அனுப்பும், அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ், எல்ஸ்ல ரிஜெக்ட். ஸோ பேமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ப்ராமிஸை நான் கால் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால் பண்ணணும்னா, ப்ராமிஸ் டாட் தென். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ப்ராமிஸ் நம்ம கால் பண்ணதுக்கு அப்புறம் தென் வந்து என்னன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம எழுதணும். ஸோ ஃபங்க்ஷன் இதோட ரிசல்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுக்குள்ள இந்த தென்குள்ள. ஸோ இதில் வந்து என்னன்னா, நான் வந்து சும்மா அந்த ரிசல்ட் என்னவோ அதை நான் லாக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆனால் இந்த தென் நடக்கும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராமிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணுறேன். அது எதுக்காகனா, என்னோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த தென் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அது ஏதாவது ஒரு எரர் அடிக்குது, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் எரர் அடிக்குது அப்படின்னா கேட்ச் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, தென் மாதிரி கேட்ச். ஸோ இந்த கேட்ச் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஸோ இதில் வந்து ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, ஸோ நம்மளால வந்து லாக்ல எரர் பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே போயிட்டு இதை ரன் பண்ணோம்னா நம்ம அந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வருதா, ஏன்னா நம்ம ட்ரூ கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து சக்ஸஸ் ஆகுது. அப்போ பேமெண்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறத இந்த ப்ராமிஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டாக அனுப்புது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ராமிஸ் வந்து ஒன்று சக்ஸஸ் ஆகலாம், இல்லை ஃபெயில் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். நமக்கு சக்ஸஸ் ஆகுது, அதனால தென்குள்ளே போகுது. ஏதாவது எரர் அடிச்சதுன்னா இது வந்து ஃபெயில்டுக்குள்ளே போகும். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிள் இதை வந்து ஃபால்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஃபெயில்டு. ஸோ அப்போது நமக்கு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, அண்ட் ஆல்சோ நம்ம இதை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி விடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ரிசல்ட் வேணுமோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராமிஸை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டீட் அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உள்ளுக்குள்ள நிறைய வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ இதுலேயே வந்து நம்ம இந்த தென்னோட, ஐ மீன் இந்த ப்ராமிஸோட இன்னொரு இது வந்து பேசிக்கு. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி எத்தனை தென் வேணும்னாலும் ஆட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதை நம்ம இங்கே பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு தென் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு தென் நான் போட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை என்னால் இந்த மாதிரி கால் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நான் என்னால் போட்டுக்க முடியும். அதாவது இப்போ இது என்ன நடக்கும்னா, இங்கே இருக்க ரிசல்ட்டை என்னால் இங்கே எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே வர ரிசல்ட்டை அடுத்த இதில் இருக்கிறது, அடுத்த தென் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதில் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி என்னால் வந்து இந்த ப்ராமிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அந்த கால் பேக் ஹெல் யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராமிஸ் யூஸ் பண்ணால் இந்த பேட்டர்னில் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு ரிசல்ட்டை வச்சு இன்னொரு ஃபங்க்ஷனை நம்மளால் ட்ரிகர் பண்ணி அதுக்கு டேட்டாவை கொடுத்துக்க முடியும். இதுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, ஆன்லைனில் வந்து ஒரு ஒரு லிங்க் இருக்குது, சும்மா ஒரு ஒரு ஏபிஐ கால், ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ அது என்னன்னா ஜேசன் ஃபோல்டர்.
JSON folder /users. ஸோ இது என்னன்னா ஒரு யூசரோட டீட்டெயில்ஸ், சும்மா ஒரு ஒரு சாம்பிள் டீட்டெயில்ஸ் இந்த யூஆர்எல்ல இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த யூஆர்எல்ல கால் பண்ணி இந்த டேட்டாவை நான் எடுக்க போறேன். அப்போ இந்த டேட்டா இந்த ஜேசான்ல இருக்க டேட்டா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணலாம். சிம்பிளி ஃபெச். ஃபெச்சுங்கிறது ஒரு யூஆர்எல்ல கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கீவேர்ட். ஸோ HTTPS, அதாவது அந்த யூஆர்எல், இந்த யூஆர்எல் தானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணி தான் நான் வந்து டேட்டாவை எடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணணும். இது இந்த ஃபெச் அப்படிங்கிறது பை டிஃபால்ட் ப்ராமிஸாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே எப்படி நம்ம ப்ராமிஸ் கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான் இங்கே இந்த ஃபெச்லேயும் ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும், தென் போடணுமா, தென். ஸோ இதில் வந்து என்னன்னா நமக்கு ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷன், நான் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் ஏரோ ஃபங்க்ஷன் போட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான், அது வந்து ஜேசானா நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால நான் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு தென். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நான் வந்து அடுத்த ஒரு டேட்டாவை வாங்க போகிறேன். ஸோ இது என்னன்னா இந்த டேட்டாவை நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஏபி, அதாவது ஒரு யூஆர்எல்ல ட்ரிகர் பண்ணுறோம், அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து இந்த டேட்டா அடுத்த தென்னில் டேட்டாவாக வாங்கி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இஃப் இன் கேஸ் இங்கே வந்து நம்ம இன்னொரு ப்ராக்கெட் போடணும் அந்த டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இஃப் இன் கேஸ் இது ஃபெயில் ஆகுது அப்படின்னா அப்போது இந்த கேட்ச் பார்ட் ஒர்க் ஆகும். அந்த ஏபிஐ வந்து தப்பு இல்லை ஏதாவது எரர் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். நம்ம இதுவும் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அப்போது எனக்கு இங்கே வந்து லாகில் எரர் வரணும் அப்படிங்கிற. ஸோ நான் இதை ரீடபிலிட்டிக்காக கீழே கீழே வச்சுக்கிறேன். கீழே போயிடுச்சா? ஸோ இந்த எரருக்கு ஒரு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ரீடபிலிட்டிக்காக இதை கீழே ஜஸ்ட் இப்படி கொண்டு வந்துடுறேன். இது நம்ம எப்படி போட்டாலும் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூஆர்எல்லை கால் பண்ணுறோம், அது வந்து ஒரு டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறது. அந்த டேட்டாவை நான் அடுத்த தென்னில் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் கன்சோல் லாக் டேட்டா போட்டிருக்கேன், பட் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா வச்சு. அடுத்தது இப்போ இதில் இந்த ரெண்டு ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராசஸில் எரர் வந்துச்சுன்னா அது வந்து இந்த கேட்ச் அப்படிங்கிறது அந்த எரரை கேட்ச் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போது நான் இங்கே போயிட்டு இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கும், இந்த 10 டேட்டா. இதுதானே நம்ம இந்த யூஆர்எல்ல பார்த்தோம். அதாவது இங்கே பாருங்களேன், இங்கே ஃபர்ஸ்ட் ID1 நேம் வந்து சம்திங், அப்புறம் யூசர் நேம் அதெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே நேம்லாம் இருக்கும். அந்த இங்கே இருக்கு பாருங்க, நேமு யூசர் நேம் இதெல்லாம் இருக்கா. ஸோ இங்கே என்ன நம்ம பார்த்தோமோ அதுதான் இங்கேயும் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது தென்னில் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் தென்னில் நம்ம டேட்டாவை வாங்குறோம், அடுத்த ரெண்டாவது இதில் தான் நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம். ப்ராசஸ் மீன்ஸ் இங்கே நம்ம லாக் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ இதுவே நான் வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சும்மா இந்த மாதிரி இது வந்து ஒரு மிஸ்டேக், ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன்று இல்லை. இதை நான் அப்படி மிஸ்டேக் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த எரர் பிளாக் வந்து எரர் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி, நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி எரர் அடிக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு தென்னும் ஒர்க் ஆகாது, அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இது அசிங்க். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிட்டு எனக்கு கேட்ச் வந்து டைரக்டா ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளால எத்தனை தென் வேணாலும் போட்டுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு யூஆர்எல் வச்சு பார்த்துருக்கோம். பட் நீங்க நம்ம இங்க பார்த்த மாதிரி ஏதாவது டேட்டாவை நம்மளால ப்ராசஸும் பண்ண முடியும். இங்க இந்த ப்ராமிஸ்குள்ள ஒரு டேட்டாவை போட்டு நம்மளால ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கான செஷன் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஏன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதில் நிறைய டைப்பு, அதுக்கப்புறம் அதில் பேராமீட்டர்ஸ், ஆர்குமெண்ட்ஸ், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது,
ஃபங்ஷனுக்குள்ள எப்படி இன்னொரு ஃபங்ஷனை வந்து கொடுத்து கால் பேக் பண்றது, அப்புறம் ப்ராமிஸ் இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம். ஒரு டைம்க்கு 2 டைம் மறுபடியும் ரீவாட்ச் பண்ணுங்க. கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க.